நாகை கடற்பரப்பில் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தும் மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மீனவ பிரதிநிதிகள் புகார் மனு அளித்துள்ளனர். கடலில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க தமிழக அரசு தடை விதித்துள்ளது. சுருக்குமடி வலையில் பவளப்பாறைகள் மற்றும் மீன் குஞ்சுகள் சிக்குவதால் மீன் வளம் முற்றிலும் அழியும் நிலை ஏற்படும். இந்நிலையில் நாகை மாவட்ட கடற்கரையோர பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நாகை மாவட்ட மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டம் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தும் மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், பைபர் படகு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து அத்துமீறலில் ஈடுபடும் மீனவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 27 கிராம மீனவ பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷை நேரில் சந்தித்து மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் மீது புகார் அளித்தனர். அப்போது நாகை கடற்பரப்பில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பூம்புகார், பழையார், திருமுல்லை வாசல், சந்திரபாடி ஆகிய கிராம மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அரசு நடவடிக்கை எடுக்க தவறினால் மீனவர்களே முடிவு எடுக்க நேரிடும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர்.